உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட இந்த உலகம் தேவனை அறியாத இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த, மனிதனை படைத்த, பூமியையும் அதில் இருக்கக்கூடிய யாவற்றையும் படைத்த தேவனை அறியாமல், தேவன் ஒரு பக்கத்தில் இருந்தால் இவங்க எல்லாரும் வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ எல்லா மனிதர்கள் தான், தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் தேவனை அறியாதவர்களாய், ஆனால் சாமி கும்பிடணுன்றாங்க. இன்றைக்கி உலகெங்கும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை 1% 2% தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாடுகள், இரும்பு திரை நாடுகள் கூட, ரஷ்யா, சீனா போன்ற இரும்பு திரை நாடுகளில் கூட அவங்க எதையோ ஒன்று கும்பிடுவாங்க. இயேசுவை பிரசங்கிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனாக்க எதையோ ஒன்று கும்பிடுவாங்க. அப்படி இருக்குது. ஆக 1% 2% தவிர கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு கடவுளை கும்பிடுகிறார்கள். ஆனால் நிஜமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தேவனை அறியாதிருக்கிறார்கள். அது மிகுந்த ஒரு விதத்திலே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தேவனை சாதாரணமாக ஏதோ ஒரு சிலையா, அல்லது பெரிய ஒரு மலையா, அல்லது ஒரு பெரிய நதியா, அல்லது ஒரு பெரிய சமுத்திரமா, அல்லது சூரியன் வெளிச்சம் கொடுக்குதுங்க அதனால் அது கடவுள், அல்லது நைட்டில் சந்திரன் வெளிச்சம் கொடுக்குது அதனால் அது கடவுள், அப்படியெல்லாம் அதுவைகள் கடவுளாக இருக்க முடியாது. மனிதன் மட்டும் தேவனுடைய சாயல்லே, தேவனுடைய ரூபத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதாவது தேவன் ஆவியாக இருக்கிறார், மனிதனும் ஆவியாகத்தான் இருக்கிறான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், ஒரு சரீரத்துக்குள்ளே மனிதன் குடியிருக்கிறான். இந்த சரீரத்தை விட்டு ஆவி போகும்போது செத்து போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த மனிதனுடைய ஆவி தேவனுடைய சாயலில் இருக்கிறது. தேவனுடைய இவனுடைய சாயலில் இருக்கக்கூடிய கடவுளை இவனுக்கு தெரியலை. பைபிளில் ஒரு இடத்துல இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள்னு நினிவே பட்டணத்தார் பற்றி சொல்கிறாரு. 1,20,000 பேர் அந்த ஜனத்தொகை. 1,20,000 பேர் இருக்கிற ஜனத்தொகையில் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள்னு கர்த்தர் அவங்கள பற்றி சொல்கிறாரு. நமக்கு இடது கை வலது கை தெரியாதான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கடவுள் யாருன்னு தெரியலன்ற அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க. மனக்கண்கள் குருடாக இருக்கிறது. இயற்கையில் இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள், ஆனால் ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் காணவில்லை. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடியிருக்கிறது. நீங்கள் பைபிளில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஆதாம் ஏவாள் எப்படி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் சர்ப்பம் சொன்னிச்சு அந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டு கண்கள் திறக்கப்படும்னு வேற சொல்லிடுச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமானதுன்னு நினச்சி ஏவாள் பறித்து சாப்பிட்டா, புருஷனுக்கும் கொடுத்தா, அவனும் தின்னான். ஆனால் என்ன நடந்துச்சு, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது.
அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அதாவது அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு கண்ணு தெரியலையா? தெரிஞ்சுது. தேவன் இருந்தார், பிசாசு இருந்தான், மற்ற பூமியில் இருந்த எல்லா காரியங்களையும் பார்க்க தான் செஞ்சான், எல்லாம் தெரிந்தது. ஆனால் அந்த சாப்பிடக்கூடாதென்று அவனுக்கு விளக்கப்பட்ட அந்த கனியை அவன் புசித்த போது அவர்கள் இருவருடைய கண்களும் திறந்ததுன்னு இருக்கு. அது என்ன கண்ணுங்க? அப்போ ஏற்கனவே ஒரு தெரிஞ்ச கண்ணு தெரிஞ்சிச்சு, ஆனால் அது என்னமோ அப்போ கண்ணு தெரியாத மாதிரியும் இப்போ இந்த பழத்தை தின்ன ஒரு பாடு தான் கண்ணு தெரிஞ்ச மாதிரியும் இங்கே எழுதியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துருச்சு? அந்த பழத்தை தின்னப்போ ஆவிக்குரிய கண்கள் மூடிக்கொண்டன. அவருடைய மாம்ச கண்கள், மாம்சம்னா சரீர கண்களை சொல்ல, சரீர கண் அப்படியே தான் இருக்குது. சரீர கண்ணில் மாற்றம் இல்லை. சரீர கண் முதல்லையும் பார்த்துச்சு, அந்த பழம் திங்கிறதுக்கு முன்னாடி பார்த்துச்சு, தின்றப்ப பார்த்துச்சு, தின்ன பிறகும் பார்த்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய கண்கள்னு மாம்ச கண்கள், மாம்ச இச்சையான கண்கள்னு சொன்னால் ஒரு வேளை விளங்கிடும். ஆவிக்குரிய கண்கள்னால் தேவனை ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண்கள். தேவன், அவருடைய தூதர்கள், அதில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய தூதர்கள் எல்லாரையும் பார்க்குறோம். அப்புறம் சாத்தான அவனுடைய வகையராக இருக்க தூதர்கள் எல்லோரும் பார்க்குறோம். இதெல்லாம் ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பார்க்குறது. இயற்கை மண்டலத்தில் கர்த்தர் உண்டாக்குன சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள், அந்த பூமி நிறைவும், ஏதேன் தோட்டம், அதில் இருக்க மரங்கள் எல்லாத்தையும் அவன் பார்த்துருந்துருப்பான். அப்போ எல்லாம் தெரிந்தது. அப்போ இயற்கையில் இருந்ததும் தெரிந்தது. ஆனால் இந்த பாவ கண்கள், பாவ இச்சையை பார்க்குற கண்கள் அப்போக்கு இல்லை. இந்த பழத்தை சாப்பிட்டவுடனே பாவ இச்சையும் பாவ உணர்வும் நாம் வெட்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம், நிர்வாணமாக இருக்கிறதுனால வெட்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம்னு அவங்க புரிகிறாங்க. அப்போ என்னமோ நடந்துருச்சே, இயற்கையில் இருந்தது எப்பவும் போல் தெரியுது, ஆனால் தேவன் இப்போ வந்து நின்னா அவனுக்கு தெரியலை. அப்படியே வர்றாருன்னு தெரிஞ்சு ஓடி ஒளிகிறான். இப்போ அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து பார்த்தா தேவன் வந்தாலும் தெரியல, போனாலும் தெரியல, இயற்கையில் இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் சுத்தமாக மூடிடுச்சு. இப்போ பாவ கண்கள் திறந்து விட்டன. அந்த பாவ இச்சைகளை தூண்டுகிற எண்ணங்கள், அப்புறம் அந்த பாவங்களை பார்க்குற அந்த பாவ கண்கள் அது திறந்துருச்சு. அப்போ இதை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த பாவ இச்சைகளை உடைய மனதையும் அந்த பாவமான காரியங்களை பார்க்க வேண்டுமென்ற ஆசையும் கூட உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை யாவும் தேவனால் உண்டானவைகள் அல்ல, அது இந்த உலகத்தினால் உண்டானதுன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தினால் உண்டான இதில் மேலே நீங்கள் அன்பு கூறாதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ இந்த ஆவிக்குரிய கண்கள் அடைச்சி, அதாவது தேவன் ஆவி மண்டலத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த கண்கள் அடைத்து இந்த பாவ கண்கள் திறந்ததுனால தான் பாருங்க, ஐயோ நம்ம நிர்வாணியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடியே நிர்வாணியாக தான் இருந்தேன். அது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலை. இப்போ ஆடு மாடு எல்லாம் இருக்குது, எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டா இருக்குது, அது என்ன வெட்கப்பட்டுக்கிட்டா இருக்குது, அது இல்லை. ஆனால் அதுபோல் மனிதனும் வெட்கப்படாதவனாக தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். ஆனால் இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டவுடனே என்ன நடந்துச்சு, இப்போ என்ன பார்க்குறான், அவன் தான் வெட்கப்படத்தக்க ஆளாக நிர்வாணியாக பார்க்குறான். அதுக்கு முன்னாடி நிர்வாணியாக தானே இருந்தான். இப்போ நிர்வாணம் என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ போய் அத்தியலை எடுத்து தச்சு போட்டுக்கிறான். ஐயோ கர்த்தர் வர்றாரேன்னு சொல்லி பயந்து அவருடைய சந்நிதிக்கு விலகி, இவர்கிட்டெல்லாம் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய சந்நிதிக்கு விலகி
அத்தி மரங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்போ என்ன நடந்துருச்சு? அந்த ஆவிக்குரிய கண்கள் மூடிக்குச்சு, பாவ கண்கள் திறந்துக்குச்சு அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், ஆவி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவாதி தேவனை அறியாதவர்களாய், அவருடைய வேலையை செய்கிற எவ்வளவோ கணக்கான தூதர்களையும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பிசாசு இருக்கிறான், அவனுடைய கிரியைகள், ஒரு பொல்லாத கிரியைகள் இருக்கின்றன, அது தெரியுது. நம்ம எதிர்பாராத பொல்லாத கிரியைகள் நடக்குது, அதுக்கு பொல்லாத ஆவிகள் இருக்குது, அதெல்லாம் அவன் நினைக்கிறான். ஆனால் மந்திரவாதிகள்கிட்ட போய் இந்த பொல்லாத கிரியைகள் வந்துருச்சு, யாரை ஏவி விட்டாங்க, யாரை பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, அதை எடுக்கணும், அவ்வளவு சொல்கிறதுக்கு அவனுக்கு அறிவு இருக்குது. ஆனால் இந்த பொல்லாத கிரியைகள் பின்னாடி என்ன ஆவி இருக்குது அது அவனுக்கு புரியலை. இப்போ மந்திரவாதி ஒரு ஆவியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு தான் இந்த சில்லற ஆவிகளெல்லாம் தள்ளிக்கப்போ அப்படி சொல்லிவிட்டு இவன் போய் கேட்குறப்ப அந்த தள்ளிக்கப்போன்னு சொல்லிடுறான், அது போகுது, அதுக்கான ஒரு காசு இவன் வாங்கிக்கிறான் மந்திரவாதி. இதெல்லாம் நடைமுறை தானே. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அது என்னது? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா, பாவம் செஞ்சபோது ஆவிக்குரிய கண்கள், அதாவது தேவனை பார்க்கிற, ஆவி மண்டலத்தில் இருக்க எல்லாவற்றையும் பார்க்கிற அந்த கண்கள் மூடிக்கொண்டது. அப்புறம் 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளியை இந்த உலகத்து மக்கள் பார்க்காதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனதை குருடாக்கினான் அப்படி எழுதியிருக்கு. என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் நற்செய்தி, ரட்சிக்கப்படுகிறத பற்றி பேசுகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி அவர்களுடைய மனதை இந்த உலகத்தின் அதிபதி குருடாக்கினான் அப்படி எழுதியிருக்கு. அப்போ என்ன நடத்திட்டான்? ஆவி மண்டலத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாமல் போனது காரணம் என்ன? மனிதன் பாவம் செஞ்ச உடனே இவனுடைய மனதை குருடாக்கினான். மனக்கண்களை குருடாக்கின உடனே தேவனையும் பார்க்க முடியல, அங்கே தேவதூதர்களை பார்க்க முடியல, பிசாசை பார்க்க முடியல, அவனோட வகைரா தூதர்களை பார்க்க முடியல, இயற்கையில் இருக்கிறது மட்டும்தான் பார்க்குறான். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இயற்கையில் பார்த்தான், பின்னாடியும் பார்த்தான், பாவம் செய்யும் போதும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அப்போ இயற்கை கண்கள் பார்க்கறது அதில் குழப்பம் இல்லை. ஆனால் பாவம் செய்த ஒருபாடு ஆவிக்குரிய கண்கள் மூடிக்கொண்டன அப்படின்னு பைபிளில் எழுதலை. ஆனால் அது வேறு இடத்துல வருது. இந்த இப்போ வாசிக்கிறோம்ல, இது 2 கொரிந்தியர் 4:4 இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த உலகத்து மக்களை மனதை குருடாக்கினான் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய கண்களை கூடாக்கிட்டாங்க. ஏன்? அது அவ்வளோ திறமையாக வல்லமையுள்ளவனான்னா, அவன் அவ்வளோ திறமையாக வல்லமையுள்ளவன் அல்ல. ஆனால் இவங்க போய் பாவம் செஞ்சதுனால, அவன் பேச்சை கேட்டு பாவம் செஞ்சதுனால அவர்களுடைய மனதை மூடி போட, மனக்கண்களை மூடி போட அவனுக்கு ஒரு பலன் இருந்தது. சரி, இப்போ தேவனை பார்க்குற கண் வேணும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? தேவனை பார்க்க கண்ணுனா இப்போ கர்த்தர் கேட்குறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தேவனை பார்த்தான், பாவம் செஞ்ச ஒருபாடு தேவனை பார்க்க முடியல. இப்போ நம்ம மறுபடியும் அந்த தேவனை பார்க்கணும்னா இயேசு போட்ட ஒரே கண்டிஷன், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னு சொல்கிறாரு. இப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணாமையே பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு பாவ ஆசையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறேன்றவங்க தேடுறாங்க. ஆனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியலைங்க. வேறு என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சி ஆராதித்து அதில் இன்பம் காண்றேங்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கடவுளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கடவுளை கண்டுபிடிக்கலையே. அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் பாவத்தை வச்சுக்கிட்டு பாவ இச்சைகளை வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறேன்னா அது அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க,
ஆனால் உண்மையிலே கடவுளை கண்டுபிடிச்சிட்டியா, திருப்தியாக உன் இருதயத்தில் திருப்தியாக இருக்குதான்னு கேட்டால் இல்லைம்பாங்க. அப்போ நிஜ கடவுளை கண்டுபிடிக்க வரைக்கும் எல்லா மனிதர்களோட இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், இந்த மனுஷனுடைய மனதில், அவனுடைய நெஞ்சில், அவனுடைய ஆவிக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கம், நம்ம கடவுளை விட்டுட்டான், நம்ம மறுபடி கடவுளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு ஏக்கமும் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கடவுளை தேடுறாங்க, கடவுளை கும்பிடுறாங்க, அதுக்கு என்னமோ படைக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. அது ஏன்? அவங்க எல்லாரோட இருதயத்தில் ஒரு ஏக்கம், கடவுள் முதல்ல நம்ம கூட இருந்தார், இப்போ இல்லையா, அது நம்ம இப்போ தனியாக நிற்கிறான், கடவுள் இல்லைன்னா நம்மளால் சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியாது, அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, அதனால் கடவுளை தேடணும், அப்படி அந்த ஒரு ஏக்கம் உள்ளே இருக்குது. அந்த ஏக்கம் இருக்கிறதுனால இவன் கடவுளை தேடவே செய்கிறான். ஆனால் பாவத்தையும் வச்சுக்கிட்டு, பாவத்து மேலே ஒரு ஆசையும் வச்சுக்கிட்டு கடவுளை தேடுறப்ப கடவுள் தென்படவே இல்லை. இப்போவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் நீங்கள் உண்மையான வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனை நீங்கள் அறியாது இருந்தீங்கன்னா, அவர் கேட்குற ஒரே கண்டிஷன், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா தேவன் சத்தியபரர், அந்த சத்தியத்தில் ஒரு பொய்யும் இருக்க முடியாது. அப்போ சத்தியம்னா உண்மை உண்மை உண்மை. இப்போ அவங்க சத்தியத்தை, உலக மக்கள் சத்தியத்தில் இல்லைங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொய் சொல்லக்கூடாதுன்னா, பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ உலகத்தோடைய மனப்பான்மை எப்படி மாறிவிட்டது? பொய் சொல்லாமல் பிழைக்க முடியாது. அப்போ அவர்களுடைய இருதயத்தின் நிறைவு என்னவாக இருக்கிறது? பொய்கள். அந்த பொய்களை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நான் கடவுளை பார்க்குறேன்னா, அது கடவுளை, சத்தியபரரை, உண்மையானவரை அப்படி சுத்த இருதயத்தோடு தான் தேடணும். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுத்த இருதயத்தோடு தேடுனதுனால நீங்கள் கர்த்தரை கண்டுபிடிச்சிங்க. சுத்த இருதயத்தோடு தேடாத எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் உலகெங்கும். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் தேவனை கண்டுபிடிக்கவில்லை. அப்போ இப்போ கர்த்தர் போடுற கண்டிஷனும் அது தானே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆதாம் பாவம் செய்த போது அந்த மனக்கண் மூடிக்கிச்சே, அந்த மனக்கண் குருடாயிக்கிச்சே, அதை திறக்கலாங்கிறாரு. இருதயத்தில் சுத்தமாக என்கிட்டவா, நான் திறந்து விடுறேங்கிறாரு. அப்புறம் எபேசியர் 1 அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தேவனை பார்க்க வேண்டிய விதத்தில் சரியாக பார்க்கல, இந்த உலகத்து மக்களை பார்க்கும்போதும் சரியாக பார்க்கல, பிசாசை பற்றி கூட அவங்க சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிந்து கொள்ளலை, ஏன் தன்னை பற்றியே கூட அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிந்து கொள்ளலை. அது ஏன் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அந்த உண்மையாக பூரணமான வெளிச்சத்தில் கர்த்தர்கிட்ட வரணுங்கிற ஆசை இல்லாமல் ஓரளவுக்கு கர்த்தருடைய வழியில் வந்துக்கிட்டு, நான் இப்போ விட்டால் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சத்தியபரர், அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை பாவத்தெல்லாம் மன்னித்து, உன்னை பரிசுத்தமாக்கி, உன்னை நீதிமானாக்கி, உன்னை மகிமையினால் மூட பண்ணி, நான் உன்னை கூப்பிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய வலது பாரத்தில் பரலோகத்தில் உட்கார வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்டேன் ஆனாக்க ரொம்ப கஷ்டம், பிரச்சனையாக இருக்குது, இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்களா? அதில் தான் அங்கே பவுல் எழுதும்போது, உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டுமென்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 17லேருந்து 22க்குள்ளே வாசிங்கன்னா அப்படி இருக்குது. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி, மனதை குருடாக்கி நான் பாவம் செஞ்சப்போ, இயேசுவை ஏற்றுக்கிட்டப்ப கண்ணு திறந்துச்சு, ஆனால் இன்னும் தெளிவாக பார்க்கல. அப்போனா இன்னும் கொஞ்சம் சுத்த இருதயம் வேணும். அப்போ சுத்த இருதயத்தோடு கீழ்ப்படியும் போது தேவனை பற்றிய முழு விவரத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்தவர், தேவனை பற்றிய வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கா? நீங்களும் இயேசுவை அறிந்து இயேசுவை போல பூரண புருஷராகும் வரைக்கும் நீங்கள் இயேசுவை போல் மாறுறதுக்கு உங்களுக்கு விவரங்களை கொடுப்பாரு. தேவனை பார்ப்பீங்க, இயேசுவை பார்ப்பீங்க அப்படி சொல்கிறாரு.
அப்படியானா இப்போ நாம் கடவுளை தேடுற இருதயம்னு கேட்டால் சுத்த இருதயம். சுத்த இருதயத்தோட வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுளே நாம் பார்க்கணும்னா எப்படியாவது உன்னை கொண்டு போய் அங்கே அந்த கடவுள் தாம் பக்கமாக இழுத்துருவார். பாவத்தோட என்ன விட்டுருவார். நான் பாவமும் வேணும், எனக்கு கடவுளும் வேணும், நீ பாவத்தையே வச்சுக்க, பாவத்தை உண்டாக்க சொன்ன ஒரு ஆள் அந்த பிசாசு இருக்கான்ல அவன் வகையறா போதும் உனக்கு அப்படின்றாரு. அவங்கள ரட்சிக்கிறதே இல்லை. எப்படி? பாவம் வேணுங்கிறவங்க பாவத்தை அசுத்தமான எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு நான் கடவுளை தேடுறேன்னா தென்பட மாட்டார். அப்படியே கண்டு கேட்டாலும் நீ என்கிட்ட இருக்க முடியாதுன்றார். ஏன்னா அந்த ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைத்திருப்பதில்லை. இப்போ ஒரு சபை வருது, எல்லாம் சபை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. இந்த சபைக்குள்ளே ஒரு பாவி நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி உட்காரலாம். ஆனால் இந்த பாஸ்டர் என்ன செய்வார்? பாவத்தில் வாழக்கூடாது, நம்ம மனம் திரும்பணும், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா அவர் பரிசுத்தமாக்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார், தேவனை அறிகிற அறிவை நமக்கு தருவார், அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக வாழலாம், போகிறதும் பரலவும் போகலாம் அப்படி சொல்லுவார். அப்போ ஆரம்பத்தில் என்ன பாவம் இல்லாமல் வாழ்கிறத பற்றி சொல்கிறார். மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது இங்கே பாவத்துக்கு இடமே இல்லை. அப்படி ஆளுக கர்த்தருடைய சபைக்குள்ளே உட்காந்துருக்கவும் முடியாது. ஏன்னா வர்றப்பெல்லாம் யோசிப்பான், இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னே சொல்கிறேன், இது ஒன்றும் சரியா இல்லைப்பா அப்படின்ட்டு ஓடி போயிடுவான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அந்த பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லைன்னு. அதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் அந்த ஆதாமுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சுத்த இருதயத்தோடு நான் தேவனை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற எல்லாரும் தேவனை கண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் இன்னொரு பெரிய பொய் இருக்குது, என்னென்னா கடவுளை பார்க்கவே முடியாது. ஆமாம், பாவத்திலே வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பாவ இச்சையை வச்சுக்கிட்டு அப்போ அது தேவனுக்கு புறம்பானது, தேவனுக்கு எதிரானது. அப்போ பாவத்தோடு வாழ்ந்துக்கிட்டே கடவுளை பார்க்குறேங்கிறவங்க பார்க்க முடியாது. அது உண்மைதான், அது உண்மைங்க. ஆனால் மனம் திரும்புதலோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு வந்தால் தேவனை பார்க்க முடிகிறதே. அப்போ பார்க்க முடியாதுங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பொய். மனுஷன் கடவுளை பார்க்க முடியாது. பியாண்ட் அவர் மைண்டு, நம்முடைய மனதுக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய உள்ளத்துக்கு அப்பாற்பட்டவர், அதான் உள்ளத்தை கடந்தவர் அப்படி சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு தீர்மானமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இம்மனன்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. எங்கிலும் எதிலும் தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி, எல்லா பக்கமும் வியாபித்திருக்கிறார். அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த தேவனை அறிந்து கொள்ளலாம். ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, நீங்கள் தடவியாயிலும் அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இப்போ நம்ம தடவுனா எவ்வளோ தூரம், கை நீள தூரம், அவ்வளோதான் தடவ முடியும். அதுக்குள்ளே தான் இருக்கிறாராம் கர்த்தர், அதுக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறாராம், கர்த்தர் இருக்கிறாராம், தேவன் இருக்கிறாராம். ஆனால் இங்கே இருக்கிறவரை காணான்றான். என்னடான்னாக்க மனக்கண்கள் சரியா இல்லை, மனக்கண்கள் திறக்கப்படலை. இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் மனக்கண் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு பார்த்துருவாங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடிய மனநிலை ஏன் வரலை? எதையாவது பார்த்து எதையாவது கும்பிட்டு அப்படி பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அப்புறம் என்ன சமுத்திரங்கள், ஆறுகள், நதிகள், ஏன் சில மிருகங்கள் எல்லாம் கூட, சில பெரிய மனிதர்கள் கூட எல்லாம் கடவுள்களாய் கும்பிடப்படுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் சிருஷ்டிகள், சிருஷ்டிக்கப்பட்டவை. அப்போ சிருஷ்டிகர், அந்த சிருஷ்டிகரை நம்ம பார்க்கணும். அந்த சிருஷ்டிகரை பார்க்கறது தானே நம்ம கடவுளை பார்க்குறது. அதனால தான் அவர் எழுதியிருக்கிறாரு, இந்த அண்ட சராசரங்களையும் பார்த்தாவே இதெல்லாம் உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியுமில்லன்றார்.
அப்படி உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறாரே, நான் அவரை பார்க்கணுன்னு சொன்னால் அவர் நேரடியாக நம்மக்கிட்ட பேசுகிறாராம். அவர் பேசும்போது தான் அவர் ஆவியாக இருக்கிறார், நம்மளும் ஆவியாக தான் இருக்கோம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் தேவனை பற்றிய வெளிப்பாட்டை கொடுக்குறாராம். அருமையானவர்களே, இந்த தேவனை பற்றிய வெளிப்பாடு கட்டாயம் வேணும். சும்மா வெறுமனே போய் அங்கே போனேன், இங்கே போனேன், காணிக்க கொடுத்தேன், கும்பிட்டேன், இங்கே இப்படி நடந்து போனேன், இப்படி மோட்டர் சைக்கிளில் போனேன், இல்லாட்டி இப்படி வேன் எடுத்துக்கிட்டு போனேன், இல்லை ஏன் வெளிநாடுகளுக்கே போயிட்டுலாம் வந்தான், அப்படி வேஸ்ட். ஏன்னா கடவுள் இங்கே இருக்கிறார். இங்கே இருக்கிறவரை நீங்கள் இங்கே உங்கள் மனதில் பார்க்கலாம். தேவன் ஆவியாக இருக்கிறார், நீங்களும் ஆவியாக இருக்கிறீங்க. அந்த ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள், அந்த மனக்கண்களில் நீங்கள் பார்க்கலாம். கடவுளை பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்லலை. யாருமே கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லலை. ஏன்னாக்க இருந்தால் தான் பார்த்துட்றான். இப்போ நாம் சொல்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், என்னால் தேவனை பார்க்க முடியுது. ஆவி மண்டலத்தில் அவர் எப்பேற்பட்ட பெரியவரா, மகிமை உள்ளவரா, வல்லமை உள்ளவரா, அவர் நம்ம எல்லாம் சத்தியத்தில் நடத்துகிறவரா, ரட்சித்திருக்கிறவரா, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவரா, அப்படி இருக்கிறாருன்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்க்கிறீர்கள். அதுதான் சரி. இப்போ இந்த ஆவிக்குரிய கண்கள் தெரியாதவங்க, மறைந்திருக்குதுன்னு சொல்கிறவங்க, கண் மூடி இருக்குதுங்கிறவங்க, அது ஏன் தொடர்ந்து மூடி இருக்குது? அவங்க இந்த சத்தியபரராகிய நிஜ கடவுளை பார்க்க பிடிக்கலை. அங்கே ஒரே ஒரு பிரச்சனை. ஏன் பிடிக்கலைன்னு கேட்டால், நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்படி தேவனை பார்க்கலான்னா, இல்லைங்க அங்கெல்லாம் வந்தாக்க எனக்கு பாவம் செய்ய விட மாட்டீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஆச்சரியமா இல்லையா? அப்போ தேவனை வேண்டாம் என்று விளக்குகிறார்கள். யோவான் 3:16 அது என்ன போட்டிருக்கு? தேவன் தம்முடைய சொந்த ஜீவனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் 3வது அதிகாரத்தில், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு உயர்த்தப்படணும்னா சிலுவையில் உயர்த்தப்படணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி, யார்? இயேசுவை தந்தருளி தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சிலுவையை பார்த்தா இயேசு இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படின்லாம் வருது. ஆகையால் அதை நினைத்து பார்ப்போமாக. இந்த ஏதோ மற்ற ஆட்கள் போகிற மாதிரி இயற்கையை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. அல்லது ஒரு கூட்டம் தீய ஆவிகள் அதை வச்சு ஏவி விட்டாங்க, பில்லிசனியம் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மந்திரவாதிக்கிட்ட போய் அதை நீக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி அல்ல. நீங்கள் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் நீங்களே தேவனை தரிசிப்பீர்கள், தேவனை பார்ப்பீர்கள். தேவனை பார்க்க வரைக்கும் நம்ம மதம் ஏதோ மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனை பார்த்துட்டா வாழ்க்கையே மாறும். இந்த சுத்த இருதயத்தோடு கூட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருப்பீர்களானால், ஏற்றுக்கொண்டவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் இப்போ இதுவரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நான் ரட்சிக்கப்படலை அப்படின்னாக்க, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்து கொண்டிருந்தார். நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை, அந்த வியாதிகளை, அந்த வேதனைகளை, அந்த மரணத்தை அவர் அங்கே சந்தித்தார். நமக்கு பதிலாக அவர் தண்டனையை வாங்கிக்கிட்டார். இப்போ தண்டனை அவர் வாங்கிக்கிட்டதுனால பாவத்துக்கு தண்டனை செலுத்தியாச்சு. ஆனால் இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டால் அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கிறது, இல்லாட்டே பலிக்காது. அந்த இயேசுவை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது, அது எப்போ? பாவத்தோடு இருக்கிறவன் அதை ஏற்றுக்கிற மாட்டான். பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன் அப்படிங்கிறவன் தான் சுத்த இருதயத்தோட இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், மற்றபடி இல்லை. அதனால் அருமையானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசுவை சுத்த இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளையாவீர்கள். இந்த பூமியிலே நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு, போகையிலும் பரலோகம் உண்டு. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.